டே 19 ஆஃப் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் டு லூஸ் 10 kgs in 60 days. இதுக்கு நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஈட்டிங் விண்டோ மார்னிங் 10:30 to afternoon 2:30. நான் 20 hours ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் 4 hours ஆஃப் ஈட்டிங் விண்டோவில் தான் இருக்கேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அரௌண்ட் 10:45 கிட்ட என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து மில்லட் தோசை ப்ரீமிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நேற்றே தண்ணியெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் மில்லட் தோசை மேலே லைட்டாக பன்னீர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பன்னீர் மில்லட் தோசை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அது கூடவே சிற்பி காளான் சும்மா சாட்டே பண்ணியிருந்தேன். வெங்காயம், காஞ்ச மிளகா கூட தேங்காய் சட்னி அண்ட் ஒரு கப் பப்பாயா தான் எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. நிறைய பேர் டயட் சாட் மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. நான் வந்து ஒரு ப்ராப்பர் டயட் சாட்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் அது ஃபாலோ பண்ணால் எனக்கு அது ஒரு ப்ரெஷராகவே இருக்கும். இன்றைக்கி இதுதான் சாப்பிட்ணும், இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. பட் நான் எனக்கு பிடிச்சதை குவான்டிட்டி கம்மியாக ஈட்டிங் விண்டோவில் சாப்பிட்றேன். இது மட்டும்தான் நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். மிச்சப்படி டயட் சாட் அதெல்லாம் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நமக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், பட் எனக்கு வந்து அது ஃபாலோ பண்ணனா ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருக்கும். அதனால நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட்டை குவான்டிட்டி கம்மியாக ஈட்டிங் விண்டோவில் சாப்பிட்றது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். லஞ்சுக்கு சாதம், வத்தக்குழம்பு, வெள்ளரிக்காய், வெள்ளை பூஷணிக்காய் கூட்டு அண்ட் காலையில் பண்ண அந்த சிற்பி காளான் சும்மா சாட்டே பண்ணியிருந்தேன்ல அதுதான். இன்றைக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் அரௌண்ட் 12k steps.